மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை மாநில முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்து இன்று நம்முடைய கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்று வருகின்ற 218 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய குறிப்பாக இந்த கல்லூரியிலே பயின்று வருகின்ற அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களும், சகோதரி சிவரஞ்சனி அவர்களும், சகோதரி சினேகா அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்களையும் அரசுடைய திட்டங்களையும் இங்கு அதனால் ஏற்படக்கூடிய பயன்களையும் எடுத்து சொன்னார்கள். அவர்கள் சொல்லியது மற்ற மாணவர்கள் அனைவரும் சொன்னதைப் போல ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்தியாவில் தமிழ்நாடு தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்ற அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை கொடுத்து தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமாக இருக்கக்கூடிய உலகம் உங்கள் கையில் மூலமாக மடிக்கணினியை பெறுகின்ற அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய அன்புகளந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர் மாண்பு துணை முதலமைச்சர் போட்டுதலுக்குரிய அண்ணன் திரு உதயநிதி அவர்கள். மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து மாணவ செல்வங்கள் சார்பாக நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புதிய அரசு வேளாண்மை கல்லூரி 2021ஆம் ஆண்டில் கொடுத்து அதற்கான மாணவர் சேர்க்கையை தொடங்கி இப்பொழுது சிறப்பாக அரசு வேளாண்மை கல்லூரியில் மாணவர்கள் கல்வியை பயின்று வருகின்றார்கள். அரவக்குறிச்சியில் ஒரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்து அதற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கி மிக சிறப்பாக இந்த கல்வியை பயின்று வருகின்றார்கள். மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரை 2023-24ஆம் ஆண்டில் ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு பள்ளி கல்விக்கு நிதிகளை கொடுத்தவர்கள் 2024-25ஆம் ஆண்டில் 44,000 கோடிகளையும் 2025-26இல் 46,000 கோடி அளவிற்கு பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தி அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் தரமான கல்வியை கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தில் திராவிட மாடல் அரசை மாண்பு முதலமைச்சர்கள் வழிநடத்தி வருகின்றார்கள். எத்தனையோ பேர் அரசியலுக்கு வரலாம் போகலாம், ஆனால் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும், அனைத்து மாவட்டங்களும் சரிசமமான வளர்ச்சியை பெற வேண்டும், அனைத்து பகுதிகளுக்கும் திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்படக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்த்துக்க வேண்டும். நாம் ₹1 வரி செலுத்தினால் ஒன்றிய அரசு நாம் திருப்பி தருவது வெறும் 29 பைசா தான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு திருப்பி தருகின்றன. ஆனால் அதே அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ₹1 வரி செலுத்தினால் ₹7 அவர்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி தருகின்றன. ஆகையால் நாம் செலுத்தக்கூடிய வரிகளை கூட நமக்கு முழுமையாக தருவதற்கு மனமில்லாத ஒரு அரசு அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய நிதி ஆதாரங்களை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதோடு குறிப்பாக கல்வித்துறையில் அதுவும் மாணவ செல்வங்கள் பயன்படக்கூடிய வகையில் காலை உணவு திட்டங்கள் தொடங்கி தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மாண்பு முதலமைச்சர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கு கரூர் மாவட்டத்தில் கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய சகோதரனாக இருந்து கல்விக்கும் சரி விளையாட்டுக்கும் சரி முன்னுரிமை கொடுத்து உங்கள் தேவைகளை நிச்சயம் நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருந்தால் நிச்சயம் என்னிடத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சகோதரனாக